சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். ராமநவமி வரப்போகுது. அதனால் ராமநவமியை பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஷீரடியில் ராமநவமி ரொம்ப பிரபலமாக கொண்டாடுவாங்க. அதை பற்றின விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ராமநவமியை பற்றி நம்ம ஒவ்வொரு அத்தியாயமாக பார்ப்போம். இன்றைக்கி முதல் பகுதியை பார்க்கலாம். ரெண்டாவது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். ராமரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமநாமம் நம்ம வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது ஒரு விஷயம். ரெண்டாவது நான் என்ன நினைப்பேன்னா, கல்யாண புதுசுலாம் பார்த்திங்கன்னா, இப்போது நான் போன வருஷம் கடைசியாக அவர் கூட இருந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதம், அதாவது சித்திரை மாதம் ஃபுல்லாக அவ்வளோதான் முடிஞ்சுது. அதில் பார்த்திங்கன்னா, நான் ராமருக்கு ஒன்றா அவரை நினைப்பேன். ஏன்னா எதை பற்றியும் கவலையே பட மாட்டார். தங்கிட்ட என்ன இருந்தாலும் யார் என்ன கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவார். அத்தகைய ஒரு உன்னதமான ஒரு குணம் அவர்கிட்ட இருந்தது. என்ன வேணாலும் கொடுத்துருவார். சரிங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஏதாவது இருந்தாலோ ஏதாவது ஆசைப்பட்டாலோ நம்ம வீட்டில் ஒன்றுக்கு அவர் இப்போது இந்த இதில் வேலை செஞ்சுட்டு இருந்தார், பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரா. அப்போ என்னென்னா, பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சால் கேஷியர் டியூட்டியில் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் கிடைக்கும். அப்போ என்ன சொல்வாருன்னா, அனாமத்தாக வர்ற காசு அனாமத்தாக தான் போகும், அதனால் 4 பேருக்கு கொடுக்கறதுனால தப்பு இல்லை அப்படிம்பாரு. அவர் டியூட்டியில் நைட் டியூட்டி வேலை செஞ்சிட்ருக்க பசங்க எல்லாத்துக்குமே நைட்டு 12 மணிக்கு கொஞ்சம் ஆள் நடமாட்டம்லாம் கம்மியாகி வேலையோட இது கொஞ்சம் கம்மியாகும்போது அவர் என்ன செய்வார்னா, அவங்களுக்கு எல்லாம் புரோட்டா வாங்கி கொடுப்பாரு. சரிங்களா? அப்புறம் எல்லாத்துக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும், நான் ஒரு பக்கம் வேலை டைல்ஸ் கடைக்கு போய்ட்டு இருந்தேன். அங்கே அப்படித்தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இஞ்சி டீயும் பலகாரமும் வாங்கிட்டு சொன்னேன்னா, அதாவது போண்டா பஜ்ஜிலாம் வாங்கிட்டு சொன்னேன்னா அதை வாங்கிட்டு தந்தார். தங்கிட்ட என்ன இருந்தாலும் அவர் கேட்டால் அப்படியே கொடுத்துருவார். அப்படி ஒரு உன்னதமான குணம்தான் அவர்கிட்ட. ஒரு மோசமான குணம்னா இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது ஒன்று தான். அதனால பலதை இழந்தாச்சு. ஆனால் அது ஏன் கெட்ட ஒரு குணம்னே அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. சரிங்களா? இப்போ கூட நான் சமீபத்தில் எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு போனேன். போகிற வழியில் பார்த்தா ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா, எங்கள் தாத்தா சின்ன வயசில் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் சுப்பேகவுண்டம்புதூர்னு, நீங்கள் யாராவது அந்த ஏரியாவில் இருந்தாங்கன்னா போனீங்கன்னா பாருங்கள். இன்னும் அந்த ராமர் கோயில் அங்கே இருக்குது. அந்த பொண்ணை அந்த ஊரில் கட்டி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு இப்போது ஆய்க்குடியிலேயே தான், எங்கள் ஊர்லேயே தான் அந்த பொண்ணு இப்போ வந்துட்டாங்க இங்கேயே. அந்த பொண்ணு கூட பார்த்தாங்களாமா, அந்த கோயிலெல்லாம் பார்த்தாங்களாமா. அது ஒன்றும் இல்லை, இந்த கிராமத்து கோயில்கள்லாம் இருக்கும்ல, திண்ணை மேலே ஒரு ரூம் மாட்டு இருக்கும். அதுக்குள்ளே பெரிய ராமர் ஃபோட்டோ, பட்டாபிஷேக ராமர் ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் அவ்வளோ ஸ்பெஷலாக நடக்கும் எல்லா பூஜைகளும். எங்கள் அப்பாவுக்கு ஒரு 75 வயசு ஆச்சு. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது பிறந்த புதுசுலாம் அங்கே இருந்திருப்பாங்க அவ்வளோ தாத்தாலாம். அப்புறமா தாத்தாலாம் இறந்துட்டார். அதனால் பாட்டியெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ராமருடைய அந்த குணம். ரெண்டாவது என்னென்னா, ஒரு ஜோக்கு தான், ஜோக்குன்ட்டு இல்லை, உண்மை கூட. இந்த கிராமத்துலலாம் என்ன தெரியுமா, அப்போல்லாம் எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலாம் லெட்டின் பாத்ரூம் இருக்காது. அப்போ இவங்கெல்லாம் ஜென்ஸ் எல்லாம் ஆற்றுக்கு தான் போவாங்க. இவர் டியூட்டி முடித்து நைட்டு 12 மணிக்கு திரும்பி சாப்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டு வந்தார்னா 11 மணிக்கு வருவார் வீட்டுக்கு. சாப்பிட்டுட்டு திரும்பி போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் 1 1:30 ஆகும் வர்றதுக்கு. எங்கள் அத்தை கூட திட்டிகிட்டே கிடப்பாங்க. அப்போ என்னடா இவன் போனவனா ஆளவே காணாம்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, எனக்கு அவரை பற்றி எனக்கு தெரியும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் எங்கள் அத்தை திட்டுவாங்க, ஏடா எங்கடா போவ நீ, சாப்பிட்டுட்டு எங்கே தான் போவிய அப்படிம்பாங்க. அதுக்கு அவர் சிரிச்சிட்டு பேசாமல் இருக்குவார். யாராவது கிடைச்சா இப்போ பேசுகிறது அவங்க அப்படியே பழகிட்டாங்க. நான் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணது, எனக்கு மாமாவை பிடிச்சி தான், ரொம்ப பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணேன். லெட்டரெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு எழுதின லெட்டரை மட்டும் எங்கள் அம்மாட்ட காமிச்சேன்.
அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன்னா வந்து அத்தனை லெட்ரு எழுதணும், ஆனால் ஒரு லெட்டரில் கூட வந்து தவறுதலாக ஒரு வார்த்தை கூட இருக்காது. அவ்வளோ ஒரு கண்ணியமானவர் அவர். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், பார்த்தீங்களா என்னோடய செலெக்ஷன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவேன். அவர் மாமா தான், சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம்லாம் வர லெட்டர்லாம் எங்கள் அம்மாட்ட காட்ட மாட்டேன். அதை நான் வந்து அப்படி அப்படியே அந்த கவரை தூக்கி போட்டுட்டு அது லெட்டராக வச்சுருந்தேன். ஆனால் அவர் எப்படி வச்சுருந்தாருன்னா, நான் எழுதி போட்டேன்ல அந்த கவருக்குள்ளார, அந்த கவரோட எந்த டைமுக்கு வந்துச்சு, எந்த டைமுக்கு படித்தார், அதெல்லாம் எழுதி எழுதி பத்திரமா வச்சுருந்தாரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. அப்படி இருப்பாங்களா. அப்போது நைட்டு வந்து எனக்கு விக்கல் எடுக்கும் நடுராத்திரில. நான் சொல்லுவேன், யாரா இந்த நேரத்தில் நினைக்கிறது, ஒரே ஒரு ஜீவன் நம்ம மாமா தான் நம்மளை நினைப்பார் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, பரவாயில்ல. நான் அப்போ வந்து என்னென்னா, நம்ம மாமா நம்மளை நினைக்கிறாரு போல், சரி பரவாயில்ல, நடுராத்திரிலாம் நம்மளை நினைக்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சு, இதுக்கு தூங்குறதே நைட்டு 12:30 மணிக்கு தான் தூங்குவாங்கன்ட்டு. முக்கால்வாசி ஆம்பளை பசங்களாம் அந்த டைமில் தூங்குவாங்களோ என்னமோ தெரியல. முதல்ல டிவி இருந்துச்சு, டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் செல் இருக்குது, செல்லை நோண்டிக்கிட்டே கிடப்பாங்க. அப்படியாச்சா. அப்போது சரின்ட்டு எங்கள் அத்தா சொன்னாங்க, இவனுக்குன்னு வேறு ஏதாவது பிள்ளை வச்சுருக்கானோ என்னமோ போயிட்டு போயிட்டு வரானோ என்னமோ அப்படின்னாங்க. ஒரு அண்ணன் திட்டினார், உனக்கு அறிவு இருக்கா, மருமகளை வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சா அப்படின்னாங்க. அதுக்கு வந்து எங்கள் அத்தை நான் சொன்னிட்டேன், உலகத்தில் எந்த ஒரு எங்கே போயிட்டு வந்தாலும் அவர் வந்து என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டார். அது 100% அடித்து சொல்லுவேன்னு. அதே மாதிரி அவரும் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். ஏன்னா வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை புரிஞ்சு தான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து அந்த அன்பு வந்து நிலையானது. எப்படி இவ்வளோ நாள் போய் என்னை விட்டுட்டு இருக்காரான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லைன்னு பேசுகிறதுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் வாழ்க்கைக்கு அது கிடையவே கிடையாது. யார் இல்லாமையே யார் இருக்கலாம். தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போகிறோம். அதுதான் உண்மையான ஒரு இது. 1000ல் 1 அந்த மாதிரி. எப்போ அவர் போனால் உடனே இவங்களும் போயிடுவாங்கன்ட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த நினைவுகளோட, அழகான நினைவுகளோடு வாழ்கிறது தான். நான் அப்படி லெட்டர்லாம் பொக்கிஷமாக வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி வச்சுருந்தேன்னா நான் படித்து பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஓவராக அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணி இது பண்ணங்காட்டி ஒரு தடவை சரி நம்ம நம்பிக்கையெல்லாம் இவங்க ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அதெல்லாம் தீ வச்சதுக்கப்புறமா மறுபடியும் மனசு கேட்கலை, அணைச்சிட்டேன். ஆனால் பகுதி வெந்துருச்சு. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். நம்மளோட கர்மம் நம்மளை என்னென்னலாம் செய்யுது பார்த்திங்களா. அதனால் பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அன்பாக இருக்க பாருங்கள். அன்புன்றதை வந்து நல்ல வகையில் வெளிப்படுத்தணும். சரியா. நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அதை திருத்திக்கிறதுக்கு வழியை ஏற்படுத்திக்கணும். நம்ம மறுபடியும் பிறக்க போகிறதே கிடையாது. அதனால் இருக்கிற அந்த வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக வாழ்ந்துக்கணும் அப்படின்றத நான் சொல்வேன். அவரை வச்சு பல இதையும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ சத்தியமாக அவர் போனதுக்கப்புறம், அவர் ட்ரிங்க்ஸ் போட்டதுக்கப்புறமா செஞ்ச அந்த டார்ச்சர்லாம் வந்து, டார்ச்சர்னால் என்ன, காசை கொடுன்னு தான் பறிப்பார். அதெல்லாம் வந்து சத்தியமாக ஞாபகத்துக்கு வரல. அவர் என்னை அன்பாக வச்சுருந்த அந்த நாட்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே அழகான நினைவுகளோட காலத்தை ஓட்டிடலாம் தான். சரி, இப்போ வந்து ராமநவமி ஸ்பெஷல் ஒன்று பார்ப்போமா. ராமரை விட ராமநாமம் உயர்வானது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே ராம என்றிரண்ட எழுத்தினால் ராமச்சந்திரமூர்த்தியால் முடியாததை கூட தேனினும் இனிய ராமநாமம் முடித்து தரும். ஆகவே அவரது நாமமே உயர்ந்தது என்பதே கருத்து. சேதுபந்தனம் வேலை துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. வானரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக நின்று கல்லை வாங்கி மற்றவரிடம் கொடுக்க, அந்த கல் கடல் நீரின் அருகே வரும்போது அது எப்படித்தான் அது விழுமிடத்திற்கு வந்து அழகாக பொருந்த வேண்டிய இடத்தில் பொருந்துகின்றதே என்று ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். நிமிடத்தில் விறுவிறுவென சேது அணை கட்டப்பட்டு கொண்டிருந்தது. இப்படியே வேலை செய்தால் இன்னும் 5 நாட்களில் அணையை கட்டி முடித்து விடலாம் என்றனர். சீதையை பிரிந்து 11 மாதங்கள் ஆகிவிட்டன.
இந்த சேது பாலம் கடலின் இரு கரைகளையும் இணைக்கப் போகிறது. பிரிந்திருக்கும் ராமரையும் சீதையும் அல்லவா இது சேர்க்கப் போகிறது. அன்பே சீதா, நீ இலங்கையில் என்ன துன்பப்படுகிறாயோ, உன்னை அரக்கிகள் எவ்விதமெல்லாம் அச்சுறுத்துகிறார்களோ, இந்த நினைவு வந்ததும் ராமபிரான் கண்களில் கண்ணீர் தழும்பியது. அருகே நின்ற லக்ஷ்மணன் அண்ணன் ராமபிரானை கண்ணீரோடு பார்த்தான். அண்ணா, இந்த பாலம் வெகு வேகமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக விரைவில் வானரங்கள் இதை கட்டி முடித்து விடுவார்கள். அப்படி இருக்க கண் கலங்கலாமா என்றான். ராமர் விழிநீரை புறங்கையால் துடைத்து கொண்டு, அது இல்லை லக்ஷ்மணா, நாம் இங்கே இத்தனை நண்பர்களுடன் இருக்கிறோம். நமக்கு உதவ அனுமன், சுக்ரீவன், ஜாம்பவான் இத்தனையோ பேர் இருக்க எனக்கு ஆறுதல் சொல்ல என் தம்பி நீ இருக்கிறாய். ஆனால் சீதை எதிரிகளின் ராஜ்யத்தில் அல்லவா இருக்கிறாள். அவளை தேற்ற அங்கே இல்லையே. அரக்கிகள் மிரட்டி கொண்டிருப்பார்கள். போதாத குறைக்கு அந்த பாவி ராவணன் வேறு வந்து அச்சுறுத்தி கொண்டிருப்பான். சீதை என்ன பாடுபடுகிறாளோ என்பதைத்தான் நினைத்தால் கண்ணீர் தானாக கண்களில் கொட்டுகிறது என்றார். லட்சுமணன் ஆறுதலோடு பார்த்தான். ராமன் மெல்ல சகஜ நிலைக்கு திரும்பினார். ஆம் லக்ஷ்மணா, இந்த வானரங்கள் செய்யும் வேலை அதிசயமாக அல்லவா இருக்கிறது. என்ன வேகம், என்ன சுறுசுறுப்பு! ஏதோ மந்திரத்தால் நடப்பது போல அல்லவா இருக்கிறது. இவர்கள் வேலை செய்யும் நேர்த்தியும் வேகமும். ராமரின் பேச்சை கேட்டுக்கொண்டே அங்கு வந்தான் ஆஞ்சநேயன். ராமர் சொன்னது சரிதான். மந்திரத்தால் வேலை நடக்கிறது என்று அனுமன் நினைத்து கொண்டான். என்ன அழகாக வேலை செய்கிறீர்கள் எல்லோரும்! என்ன ஒழுங்கு, என்ன கச்சிதம்! எல்லோரும் ஒவ்வொருவராக தூக்கி போடும் கல் எதிரில் நிற்க எவ்வளவு அழகாக அது பொருந்த வேண்டிய இடத்தில் பொருந்துகின்றது. அதை பார்த்து வேந்து கொண்டிருக்கிறேன் அனுமா. இந்த வானரங்கள் எல்லோரும் இந்த அணை கட்டும் கலை எங்கே எப்போது கற்றன தெரியவில்லையே என்றார். அனுமன் கலகலவென சிரித்தான். பிரபு, நீங்கள் சொன்னீர்களே ஏதோ மந்திரத்தால் நடப்பது போல வேலை நடைபெறுகிறது என்று. அதுதான் உண்மை. சரியாகச் சொல்லப்போனால் வேலை செய்வது வானரங்கள் அல்ல, அது வேறொரு சக்தி. அதை வானரங்களும் புரிந்து கொண்டிருப்பதால் தான் இவை இத்தனை ஒற்றுமையாகவும் நம்பிக்கையோடும் பணிபுரிகின்றன என்றான் அனுமன். இப்போது லக்ஷ்மணன் கலகலவென சிரித்தான். அதென்ன வேறொரு சக்தி அனுமா? அனுமன் பதில் சொல்லாமல் முறுவல் பூத்தான். குறிபார்த்து நாம் அன்பு எய்கிறோம் இல்லையா? அதுபோல இந்த வானரங்கள் கல்லை தூக்கி வீசுகின்றன. இவை குறிபார்த்து கல் வீசும் திறனில் பழக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் என்றான் லக்ஷ்மணன். அதை பார்த்த ராமர் கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்தார். லக்ஷ்மணன் கலகலவென்று நகைத்தவாறு ராமரை பார்த்து நின்று நின்றான். ஆனால் அனுமன் முகத்தில் யோசனை ரேகைகள் ஓடினர். ராமர் அந்த கல்லை கடலில் நோக்கி வீசினார். கல் பறந்து சென்றது. ஆனால் விழவேண்டிய இடத்தில் அது விழவில்லை. கடலில் விழுந்து மூழ்கியது. இப்போது ராமபிரான் முகத்தில் யோசனை, ஆனால் அனுமன் முகத்தில் மெல்லிய புன்முறுவல். பிரபு, மந்திரத்தால் அல்லவா வேலை நடக்கிறது என்று சொன்னீர்கள் அல்லவா? ஆம், அதற்கென்ன வேலை? உண்மையில் மந்திரத்தால் தான் நடக்கிறது. அப்படியா? அதென்ன மந்திரம்? ஸ்ரீ ராமஜெயம் என்னும் மந்திரம். வேறு என்ன உண்டு சுவாமி? நான் ஒவ்வொரு கல்லிலும் ஸ்ரீராமம் என்று எழுத அதை வானரங்கள் அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே வீசுகின்றன. அது போய் விழ வேண்டிய இடத்தில் பொருந்துகின்றன என்றார். இருக்கட்டும் அனுமா, எந்த ராமபிரானின் மந்திரத்தை உச்சரித்து கல் எரிகிறார்களோ அதே ராமபிரான் அல்லவா கல்லை தூக்கி எறிந்தார். அது ஏன் கடலில் விழுந்து அமிழ்ந்துவிட்டது என்றார். ஏனென்றால் எங்கள் ராமபிரானை விடவும் அவரது ராமநாமம் மிக உயர்ந்தது என்றார். ராமநாமத்தால் ஆகாத செயல் இல்லை. ராமச்சந்திர மூர்த்தியால் முடியாததை கூட தேனினும் இனிய ராமநாமம் முடித்தே தீரும். ஆகவே அவரது நாமமே உயர்ந்தது என்பதே கருத்து. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ராம. 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 ஸ்ரீராம ஜெய ராம ராம ராமம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.